தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் எக்ஸ்ட்ரா விலை, அதாவது 10 ரூபா 20 ரூபா வச்சு சரக்கு பாட்டில் வாங்குறது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ எம்ஆர்பி விலைக்கே பாட்டிலை கேட்டும் ஒருத்தர் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரார் காட்டுறாருங்க. சொல்லுங்கண்ணா, என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்றேன். என்ன சொல்லணும்? நீங்க சொல்ற ஒரு வேலை செய்ய எம்ஆர்பி போடுங்க என்ன? ஐயா சொல்லுங்க, என்ன வேணுங்க? ஐயா எம்ஆர்பி போடுங்க என்ன? அதுக்கு போல் சொல்லுங்க. சாமி அந்த மாதிரி செய்ய முடியாது சாமி. செய்ய முடியாது. யார் சொல்லுங்க உங்களுக்கு? 2 கோட்டரை. ஏன் யாருக்கு மாமு கொடுக்குறீங்க நீங்க? யாருக்கும் கொடுக்கலங்க. எங்க செலவு இருக்குங்க. உங்க செலவுக்குன்னா எங்களுக்கு உடஞ்ச பாட்டு செலவு. சம்பளம் வாங்குறீங்களா? அப்புறம் என்ன? அது நீங்க யாரு கேட்கணும் சார்? நீங்க யாரு கேட்கணும்? நீங்க யாரு கேட்கணும்? சம்பளம் நீங்க அதுக்காக எல்லாத்தையும் வாங்குவீங்களா காசு? எம்ஆர்பி கொடுங்க எனக்கு. நான் ஒரு கோட்டை தான் கேட்டேன், எம்ஆர்பி கொடுங்க. அதாவதுங்க, வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்துட்டு டாஸ்மாக் கடையில் போய் அரசு நிர்ணயித்த விலை, அதாவது எம்ஆர்பி ரேட்டுக்கே சரக்கு பாட்டில் வந்து கேட்டிருக்காருங்க. ஆனால் விற்பனையாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, எம்ஆர்பி ரேட்டுக்கெல்லாம் சரக்கு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசியிருக்காருங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண விலையை காட்டிலும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா தான் சரக்கு கிடைக்கும், இல்லைன்னா கடைப்பக்கமே வராதப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்க, டாஸ்மாக் கடையில் வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாதே சரக்கு பாட்டில் வந்து கிடைக்குது. இதே ஒரு பெட்டி கடையாகட்டும் மளிகை கடையாகட்டும் எம்ஆர்பியை காட்டிலும் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்றாவே அவங்க மேலே சட்டம் பாயுதே. அப்போது டாஸ்மாக் கடையில் வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவும் கேமரா முன்னாடியே இவ்வளோ கரார் காட்டுறாரு அப்படின்னம்னா இவருக்கு பின்புலமாக இருப்பது யாரு? அதே மாதிரி இவ்வளோ அதிகாரமாகவும் பேசுகிறாங்கல்ல, இந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? அப்போது இப்போ இருக்கிற அரசு வந்துட்டு டாஸ்மாக் முறைகேடுகளை ஒழிப்போன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்துட்டு டாஸ்மாக் நிர்வாகமும் அமைச்சரும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க?